இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த கர்த்தருக்காகவும் போதகர்கள் ஒவ்வொருக்காகவும் என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன். சேவை செய்வதற்கு ஊனம் ஒரு தடையே இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பார்கள். ஆம், நமது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களுமே பிறர் வாழ்வை உயர்த்தும் உன்னத கருவிகளாகும். இன்று பெண்களால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா துறைகளிலும் பெண்கள் தலை சிறந்து விளங்குகிறார்கள். இதே சாதனை 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, தென் தமிழகத்திலே பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பெண்கள் பள்ளிக்கூடம் போக யாரும் விரும்பவில்லை. இந்த சாதனைக்கெல்லாம் வித்திட்ட ஒரு நபர் இருக்கிறார். அவரை குறித்து இன்று பார்க்க போகின்றோம். இங்கிலாந்து தேசத்தில் 2 கால்களும் நடக்க முடியாத ஒரு 20 வயது பெண் தன் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாதபடி இருந்தாள். அவளுக்கும் இந்தியாவின் கரைகோடியில் உள்ள திருநெல்வேலிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு முறை கூட இந்தியாவுக்கு வந்ததும் இல்லை. ஆனாலும் பெண் கல்விக்கான ஒரு பெரும் புரட்சி செய்ய முடிந்தது. ஆம், அவர் வேறு யாரும் அல்ல, அருமை சகோதரி சாராள் டக்கர் அம்மையார் தான். இந்திய மிஷனரி சங்கத்தின் செயலராக ஜான் டக்கர் என்ற மிஷனரி 1833 முதல் 1847 வரை தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் உள்ள பாளையங்கோட்டையில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். இவர் ஆத்தும அறுவடை வீரர். தன் சொல் செயல் அனைத்திலும் இயேசுவை பிறருக்கு காண்பித்து மக்களை நற்செய்தியின் பாதையில் நலமாக வழிநடத்தி கொண்டிருந்தார். இவருக்கு கால் ஊனமுற்ற ஒரு சகோதரி, பெயர் சாராள் டக்கர். கால் ஊனமே தவிர மனம் ஊனமில்லை. சாராள் டக்கர் ஒரு நல்ல எழுத்தாளர், மிஷனரி சேவையில் ஆர்வம் உள்ளவர். ஜான் டக்கர் கிறிஸ்தவ மிஷனரியாக பாளையங்கோட்டை பகுதியில் இருந்த போது இங்குள்ள பெண்களின் நிலைமைகளை பார்த்து வருத்தப்பட்டு எழுதிய கடிதம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள அவரது சகோதரி மாற்றுத்திறனாளியும் 14 வயது நிரம்பியவருமான சாராள் டக்கர் வாழ்வில் பெரும் பாதிப்பை கொண்டு வந்தது. அன்றைய தென்னிந்தியாவில் இருந்த சமுதாய கட்டுப்பாடுகள் பெண்களை கல்வி கூடங்களுக்கு அனுப்பாமல் பெண்கள் சிறு வயதிலே படிப்பது கேவலம் எனவும் அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பெதற்கு என நினைத்து அன்றைய சமுதாய மக்களின் அறியாமையால் பெண் பிள்ளைகள் படிக்க முடியாத சூழ்நிலையை உணர்ந்து பெண்கள் கல்வி கற்க உதவிகள் தேவை என்பதை அறிந்த அவர் அவள் ஆண்டவரிடம் சொன்னாள், ஆண்டவரே, எனக்கு இந்தியாவிற்கு போக ஆசையா இருக்கிறது என்று ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் என அந்த பெற்றோரின் காலில் விழுந்து கெஞ்ச வேண்டும் போல் இருக்குது. அறிவு கண்ணை திறந்தால் தானே ஒளி வரும் என்று கூறுவார்கள். அவளுக்கு ஒன்று தோன்றியது. அவள் இந்தியாவை பார்த்ததில்லை, திருநெல்வேலி மக்களை பார்த்ததில்லை. ஆனால் திருநெல்வேலி மக்களுக்காக ஏங்கினாள். இதை தன் தோழிகளிடம் சொன்னாள். இங்கிலாந்து தேசத்திலே ஒவ்வொரு பிறந்த நாளையும் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவார்கள். நிறைய பரிசு கொடுப்பார்கள். அவள் தன் பிறந்த நாளை கொண்டாட விரும்பவில்லை. அதற்கு பதிலாக பணமாக தாருங்கள் என்று பணத்தை சேர்த்தாள். அவள் 2 கால்களும் ஊனமுற்ற நிலையிலும் அவர்களின் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்ததோடு அதற்கு பண உதவி செய்ய தன்னுடைய 24 பவுன் நகைகள் மற்றும் தன்னுடன் படிக்கும் சக மாணவர்களிடமும் நகைகளை வசூலித்து அவரது அண்ணன் ஜான் டக்கருக்கு அனுப்பி வைத்து உடனடியாக பெண்கள் கல்வி பயில ஒரு பள்ளியையும் ஆசிரியர் கல்வி கற்பிக்க ஆசிரியர் பயிற்சி கல்வி நிறுவனம் ஒன்றை நிறுவவும் கேட்டுக்கொண்டாள். அவ்வாறு சாராள் டக்கர் அனுப்பின முதல் உதவித் தொகையில் 1843 வருடத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கடாச்சபுரத்தில் ஆசிரியர் பயிற்சி பள்ளி பெண்களுக்கென தொடங்கப்பட்டது. அதே வருடம் சாத்தான்குளத்தில் பெண்கள் பள்ளியும் விடுதியும் கட்டப்பட்டது. கடாச்சபுரம் சாராள் டக்கர் ஆசிரியர் பயிற்சியில் படித்து முடித்த ஆசிரியர்களை கொண்டு மிக குறுகிய காலத்தில் பாளையங்கோட்டை, தென்காசி, நல்லூர், திருநெல்வேலி சந்திப்பு போன்ற 20க்கும் மேற்பட்ட இடங்களில் கிளை பள்ளிகள் தொடங்கப்பட்டன. ஆனால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பள்ளிகளும் மூடப்பட்டன. தன்னால் நடக்க முடியாவிட்டாலும் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டே தையல் வேலைகளை செய்தும் தமது நண்பர்களுடன் இணைந்து கடிதம் எழுதி உதவி பெற்றும் பல முறைகள் பணம் அனுப்பி லட்சக்கணக்கான பெண்களுக்கு அறிவொளி ஏற்ற உதவிய சாராள்
நேரில் வந்ததும் இல்லை. 1857ஆம் ஆண்டு இவர்கள் தீர்மானத்தில் பேரிடி விழுந்தது. அந்தோ சாரால் டக்கர் இவ்வுலகை விட்டு விண்ணகம் சென்றார். சிநேகிதிகள் கூடி அவர்களுடைய துக்கத்தை வெளிப்படுத்தினர். அவர் முன்னெடுத்த பணிகளை அவரின் தோழிகளான மரியா செய்லர், சோபியா டிக்கல், ஜோவன் நாகர் போன்றவர்கள் தொடர்ந்து செய்ததன் மூலம் பாளையங்கோட்டையில் சாரால் டக்கர் பெண்கள் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி 1858ஆம் வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது. 1895 சாரால் டக்கர் கல்லூரி 40.61 ஏக்கர் பரப்பளவில் தென்னிந்தியாவிலே முதலாக தொடங்கப்பட்டது. இவ்வாறு பல வருடங்களுக்கு முன்னால் உருவான கல்வி நிறுவனம் தான் பிரசித்தி பெற்ற சாரால் டக்கர் பள்ளி மற்றும் சாரால் டக்கர் மகளிர் கல்லூரி ஆகும். இன்று 4000 பிள்ளைகள் படிக்கும் பள்ளியாக கல்லூரியாக கம்பீரமாக தலை நிமிர்ந்து நிற்கிறது. அவள் இந்தியாவுக்கும் வரவில்லை, திருநெல்வேலிக்கும் வரவில்லை. அதில் படிக்கும் ஒவ்வொருவரும் சொல்வது நான் சாரால் டக்கர் மாணவி என்று பெருமையாக சொல்லுகிறார்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அப்பொழுது அவர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். இங்கு இஸ்ரவேல் என்பவர்கள் தான் படிக்க நினைக்கும் பெண்கள், மீதியானியர்கள் என்பவர்கள் தான் சமுதாய கட்டுப்பாடுகள். இந்த பெண்களின் வாழ்க்கையில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சம் தர கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு நபர் தான் சாரால் டக்கர். என்னை போன்ற பெண்களும் படிக்க முடியாமல் இருக்கிறார்களே, அவர்களும் படிக்க வேண்டுமே என்று அவள் ஏங்கினாள். அவளின் ஏக்கம் தாகமாக மாறியது. அது அவள் உள்ளத்தில் தீயாய் பற்றி எரிந்தது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார் என்ற வசனத்தின்படி சாரால் டக்கர் நட்டார், அவரின் தோழிகள் மூவரும் நீர் பாய்ச்சினர், தேவனே விளைய செய்தார். அந்த விளைவு தான் 4000 பிள்ளைகள். சாரால் டக்கர் மரித்தாலும் கூட அவள் செய்த தியாகம் இன்னும் நினைவு கூறப்படுகிறது. சாரால் டக்கர் கல்லூரியில் படித்த மாணவிகள் இன்றைக்கும் கூட பல துறைகளில் சாதனை படித்துக் கொண்டிருக்கின்றனர். பிரியமான கர்த்தரின் ஜனமே, தன்னால் நடக்க முடியாவிட்டாலும் தன் நலத்தை கூட பாராமல் தன்னால் இயன்றதை செய்தார் அந்த இளம் பெண் சாரா. நம் இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதை கேட்ட பிறகும் என்ன செய்தோம் இந்நாள் வரை? இனி நாம் என்ன செய்ய போகிறோம் இயேசுவுக்காக? நல்லா பேசினா நல்லா தட்டணும். சரி.